Hello my dear friends, today's video is about some phrases, idioms and its meaning. Actually, நம்ம ஒரு சிலதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் கொஞ்சம் இன்டெரக்டாக சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி நம்ம இன்டெரக்டாக எப்படி சொல்லலாம், ஒரு சிலதை டு த கோரில் டு த ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் கொஞ்சம் இன்டெரக்டாக சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய வீடியோஸ். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, the ball is in your court. ஆக்சுவலாக இப்போ எல்லாரோட டேர்னும் முடிஞ்சிச்சு, இது உங்களோட டேர்ன், இது உங்களோட சாய்ஸ், எல்லாமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. தட் இஸ் கால் த பால் இஸ் இன் யோர் கோர்ட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பர்ன் த மிட் நைட் ஆயில். இது என்ன அப்படின்னா, நைட்டில் உட்காந்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ணுறது இல்லை படிக்கிறது அப்படிங்கிறது. நைட் ஃபுல்லாகவுமே நம்ம டைமை வந்து என்ன பண்ணுறோம், படிக்கிறதுக்காகவும் இல்லை நம்மளோட ஏதாவது ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா தட் இஸ் கால் பர்ன் த மிட் நைட் ஆயில். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஐபால் இட். அதாவது there is no particular measurement to measure something. நீங்கள் பார்த்து நீங்கள் பார்த்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை மெஷர் பண்ணுங்கள், அதோட எஸ்டிமேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் ஐபால் இட். ஃபோர்த் ஒன் கிளியர் as mud. இது என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்லியிருக்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த சும்மா அந்த மண் மாதிரி இருக்குது. there is no clarity in your communication. there is a kind of a misunderstanding or கம்யூனிகேஷன் யூ டெட். இந்த மாதிரி நீங்கள் சொன்னது கிளியராக இல்லை அப்படின்னா கிளியர் as mud அப்படின்னு சொல்கிறது. புரியாத மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்கிறது ஃபுல்லாகவே மண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கிளியர் as mud. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா play it by ear. என்ன அப்படின்னா டிசைட் சுச்சுவேஷன் இட் டெவலப்ஸ் தென் ஃபிக்ஸ்டு பிளான். அதாவது இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஆல்ரெடி வந்திருக்கும், ஆனால் இங்கே பார்த்தா அதோட சுச்சுவேஷன் வந்து அப்படியே ரிவர்ஸலாக மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா டு த கோரில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் எப்படி சொல்லலாம், play it by ear. இப்போ என்ன நடக்குதோ அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன் யூ ஆக்ட் ஆன் இட், யூ டிசைட் ஆன் இட் அப்படின்னு சொல்கிறது தான் play it by ear. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் thin ice. ஐஸ் அப்படிங்கிறது ஈஸியாக மெல்ட் ஆகக்கூடிய ஒன்று. ஆனால் நீங்கள் அந்த மெல்ட் ஆகக்கூடிய ரொம்ப மெலீஸாக இருக்கிற ஒரு ஐஸ் மேலே நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி இட் இஸ் exactly what it says, means it is a dangerous thing. You are in a dangerous condition now அப்படிங்கிறது தான் on thin ice அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா not water. ஆக்சுவலி இது வந்து in hot water. என்ன அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஏற்கனவே பண்ண மிஸ்டேக்ஸ்க்காகவோ இல்லை ராங் டூயிங்ஸ்க்காகவோ you face a problem now. You face the consequences. It happens due to your wrongdoings. Already you did something unwantedly. அதுக்காக இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் வந்து in hot water அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, the person stands on his hot water because அவன் முன்னாடி என்னெல்லாம் பண்ணானோ அதுக்கு தான் இப்போ வந்து அனுபவிச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல. எக்ஸாக்ட்லி தட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் in hot water. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா go with the flow. Accept things as they are, as they come. Go with the flow. நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்கல அப்படின்னா இப்போ என்ன நடக்குதோ அதோட போங்க. Go with the flow. Actually whatever comes now, whatever approaches it, go with that. If you decide something it does not happen, then just you live it. Just go with the flow. Whatever happens at the present, accept the reality or go with it அப்படிங்கிறத go with the flow. The last one, once in a blue moon. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா rarely happens. அவங்கள பார்க்குறதே ரொம்ப ரேரான கஷ்டம். இந்த குறிஞ்சி பூ சொல்லுவோம்ல, once in a 12 years the flowers, அந்த மாதிரி once in a bloom it occurs. ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸோ இல்லை ஈவெண்ட்ஸோ ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸோ இல்லை ஈவெண்ட்ஸோ ரொம்ப ரேர் அக்கேஷனாக நடக்குது அப்படின்னா once in a blue moon. Once in a blue moon we have a chance to meet each other அப்படின்னு சொல்கிறது once in a blue moon. Sometimes another phrase is there, the cat out of the bag. இதனால நீங்கள் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்த உண்மை வந்து எனக்கு it is revealed, வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் the cat is out of the bag. இன்னொன்று வந்து kick the bucket. A man passed away. Actually இது வந்து informal way of telling that a man today, that Manmohan Singh passed away yesterday, he kicked the bucket. It is not a formal way of telling he passed away. It is informally we can say that he kicked the bucket. So these are the phrases to say, and it is indirectly we can communicate. Actually if it is
if you take this, it has a different meaning, but as a phrase it has a different meaning. Okay, so you can make use of these phrases in your day-to-day language whenever it is needed. Thank you so much for watching my video. I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Kumati. Thank you.